இன்னைக்கு என் கூட வந்து மிஸ்டர் குணா 2024 ஜூன்ல எஸ்டிஎம்பி அட்டன் பண்ண ஒரு ட்ரேடர். ஸோ ஹீஸ் ஃப்ரம் வெல்லூர். ஸோ அவரோட ஜேர்னி வந்து எனக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ பிலீவ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவரோட ஜேர்னி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வித் தட் சேயிங் நம்ம குணா கிட்ட பேசலாம். வணக்கம் மிஸ்டர் குணா. சுரேஷ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலங்க. ஸோ நன்றி. ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஐ நோ நிறைய நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பிச்சிருந்தீங்க அண்ட் நம்ம ஃபோன்லேயும் பேசியிருந்தோம். ஸோ அந்த ஜேர்னி நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்க்ரெடிபிளாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து என்கிட்ட சொன்னதையும் மக்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த செஷனோட ஐடியா. கண்டிப்பா ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத ஆமாம். வந்து நான் ஸோ நீங்கள் சொல்றேன். வந்து உங்களை பற்றி ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. பிகாஸ் அகைன் நான் ஏன் இந்த வீடியோ ஃபில்டர்ஸ் இங்கே போட்டிருக்கேங்கன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் உங்களோட ஒர்க், உங்களோட ப்ரைவசி, அதுக்காக வந்து உங்களோட ரியல் வீடியோ இல்லாமல் உங்களுக்காக அவதார் சும்மா கிரியேட் பண்ணி போட்டிருக்கு. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எதெல்லாம் சொல்ல முடியுமோ உங்களை பற்றி அதெல்லாம் சொல்லிட்டு யூ கேன் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, நான் குணா ஆக்சுவலி உங்ககிட்ட எல்டிஎஸ் ட்ரைனிங் வந்து லாஸ்ட் ஜூன்ல அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி. இது ஜஸ்ட் ஆக்சுவலி நான் என்னோட மைண்ட் டைவர்ஷனுக்காக இது ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஜர்னி தான். ஆஸ் யூஷுவல் கொரோனாக்கு அப்புறமா நம்ம எதனா வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா அப்படி வச்சு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக வந்து லேண்டட் ஆகுது வந்து ட்ரேடிங். ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி இது பிளான் பண்ணது. ஸோ எனக்கு கரெக்டான அந்த பிளாட்ஃபார்மோ இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அது பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கல. உங்கள் சேனலில் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அப்போது ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், நோ இண்டிகேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கிள் வேர்டு தான் இன்ஸ்பயர்டு மீ டு டாக் டு யூ அண்ட் காலிங் யூ. ஸோ அதில் தான் நான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ பேப்பர் ட்ரேடிங்கில் நான் அவ்வளோ பெருசாக, அது ஜஸ்ட் விர்ச்சுவல் மணி தானே, நம்ம வேணும்னா எடுக்கலாம், வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இதே மாதிரி ரொம்ப நாள் பண்ண வேணாம். எத்தனை கோடி வேணா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எத்தனை கோடி? ஏன்னா 10 lakhs கொடுப்பாங்க, 10 lakhs கொடுப்பாங்க. நமக்கு என்ன கையும் டைமும் ஃப்ரீயா இருந்ததுன்னா, கை கொஞ்சம் வந்து எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எப்போனாலும் எடுத்துக்கலாம், எப்போனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி எவ்வளவு ஜீரோ வேணா ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளவு கரெக்ட், எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, சரி, நம்ம வந்து ஓகே அப்படின்னு யோசிச்சுக்கிறப்ப தான் உங்ககிட்ட எல்டிஎஸ் ஜாயின் பண்ணேன். சரி, நம்ம எல்டிஎஸ் முடிச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து ட்ரேடர் ஆகிட்டோம், நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுத்து என்னோட அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஜேர்னியை ஐ ஸ்டார்டட் வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் அட்வைஸ் பண்ண மாதிரி தான், ரொம்பலாம் பெருசாக போகணும். வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் பேபி ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக நான் போட்ட அமௌண்ட் வந்து ஒன்லி 20 தான், 20K. 20,000 ஸ்டார்ட் பண்ணி நான் லாஸ்ட்லாம் பண்ணல. 20,000லேருந்து ஐ மேட் இட் 30, 40 அண்டில் 60 வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, நம்ம உண்மையாவே பெரிய ட்ரேடர் ஆகிட்டோம் போல, 60 வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடும் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி விஆர்ஜி ஐ லோ எல்லாம் மார்க் பண்ணி ட்ரெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி, ஓகே நம்ம போடுறதுதான் ட்ரெண்டு, அப் ட்ரெண்ட் தான் போகுதுன்னா அப் ட்ரெண்ட் தான் போட்டு ட்ரேட் எடு. 1 லாட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் 1 லாட் ட்ரை பண்ணிருப்போம், 60 வந்துருச்சு இல்லையா, 2 லாட் எடுப்போம், 3 லாட் எடுப்போம் அப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நான் எப்பயுமே ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ மைண்ட்ல தான் வச்சுப்பேன். அதுல எதுவும் ஆர்டர் போட வச்சா போட மாட்டேன். ஏன்னா நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் இன்ட்ராடே ட்ரேடர் தான், நான் பொசிஷன் நிற்க மாட்டேன் மேக்ஸிமம். அன்னைக்கு நம்ம பிளேட்ல என்ன வருதோ அதுதான், அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, அது நெகட்டிவா இருந்தாலும் சரி. அப்படி போடுறச்ச ஒரு 2-3 டைம் வந்து அதில் சிக்கி 60 வந்து 30 ஆகி, 30லேருந்து 40 ஆகி, ஸோ ஒன் ஃபைன் மார்னிங் end up with zero. ஓகே. சரி, ஓகே, நம்ம வந்து திரும்ப வந்து வழக்கம் போல நம்ம வந்து திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம், என்ன தப்பு பண்றோம் தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்ககிட்ட வந்ததுலேருந்து நான் இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணுவேன். என்ட்ரி எடுக்கிறதுக்கு இல்லை, என்ட்ரி எடுத்த பிறகு என் கூட வந்து எல்லாரும் பைல இருக்காங்களா இல்லை செல்ல இருக்காங்க, என்ன பக்கம் இருக்காங்க, சி போட்டதுன்னா சி பக்கம் இருக்காங்களா இல்லை பிஇ பக்கம் இருக்காங்களா, அதை மட்டும் யூஸ் பண்றதுக்கு மட்டும் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிசிஷனுக்கு இல்லை, என் கூட எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும். ஸோ திரும்ப தப்பு பண்றோம்னு சொல்லி வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து ஒரு மாசம் ட்ரேட் பண்ண மாட்டோம். நான் அதுக்கு முன்னாடி 20லேருந்து 60 பண்றப்பவே ஒரு நாள் நான் ட்ரேட்ல தப்பு பண்ணிட்டேன், இல்லை 2 நாள் கண்டினியூஸா லாஸ் பண்றேன்னா திரும்ப எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து 2 to 3 days நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ அது வந்து விஆர்ஜி லோல இருந்து ஐக்கு வந்து ரொம்ப அழகா போகும்.
கீழ இருந்து மேல போகும். ஒரு ரெட் கேண்டில் கூட இருக்காது. அப்படியே கிரீனாவே போய் சேர்ந்திருக்கும். அப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஐ மேட் எ மிஸ்டேக். ஐ நீட் டு கிவ் எ பனிஷ்மென்ட் ஃபார் மீ. ஸோ அதனால ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய லாஸ் கண் எதிர்க்க வந்து 200 பாயிண்ட் போயிருக்கும். ஆனா நான் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ சரி நம்ம வந்து திரும்ப ஏதோ மிஸ் பண்றோம். ஸோ வி நீட் டு கரெக்ட் இட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், திரும்ப செகண்ட் ட்ரை. இது ஓகே. வந்து என்னோட கசின் வந்து சொன்னாங்க, நீ வந்து எல்லாம் நல்லா பண்ற, அதை சஸ்டெயின் பண்றது தான் தெரியல, அதை வச்சுதான் வந்து ரீட்டைன் பண்ண தெரியல. 60 வரைக்கும் போறீங்க, ஸோ 60 விட்டுறீங்க. அது வந்து ஏதோ சின்ன மிஸ்டேக் தான். அதனால வந்து இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இன்னும் 2 ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா நீங்க வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஏன்னா என்னோட பட்ஜெட் வந்து 50 வரைக்கும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என் மைண்ட்ல வச்சிருந்தது ஆக்சுவலி ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே. இனிஷியலி கத்துக்கிறப்ப. ஏன்னா அது கூட இல்லாமலாம் மார்க்கெட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த பிசினஸுமே ரிஸ்க் இல்லாம ரிவார்டு கிடைக்காது. ட்ரூ. ஸோ சரி ஓகே, நம்ம லேர்ன் பண்ணுறது தான் வந்து லாஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட்ல தான் லாஸ் பண்ணிருக்கோம். 20 தான் என்னோட காசு, 60 வந்து என்னோட காசுல, 40 வந்து ப்ராஃபிட்ல தான் திரும்ப லாஸ் பண்ணியிருக்கோம். சரி திரும்ப அகைன் 20 வச்சு என்னோட ட்ரை. அந்த முறையும் நல்லா தான் போச்சு. அந்த முறை வந்து ப்ளோ பண்ணல. அது வந்து எண்டட் வித் 10 என்னமோ வந்துருச்சு, நின்றுடுச்சு வந்து. அதுவுமே வந்து 50 60 வரைக்கும் போயிட்டேன். என்னன்னா வின்னிங் வர்றது வந்து 2000 3000 இருக்கும். லாஸ் வர்றது சம்டைம்ஸ் வந்து பிக்கா போயிடும். ஏன்னா நான் ஸ்டாப் லாஸ் போடுறது இல்லை. அந்த டைம்ல நமக்கு வேற எதனா வேலை இருக்கும். நம்ம போயிட்டு ஸ்கிரீன் விட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய நமக்கு நேரம் நல்லா இருக்காது. அப்ப பெரிய ரெட் கேண்டில் விழுந்துரும். அது வந்து பிக் லாஸ் வரப்ப லெட்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் வந்து என்னோட டார்கெட் எப்பவுமே 2000 தான். அன்டில் தென் டுடே என்னோட மைண்ட்ல வந்து 2000 தான் என்னோட டார்கெட் டெய்லி. 2000 rupees 2000 rupees அந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு சொல்றீங்க. ஓகே. பர்டிகுலர் ட்ரேடோ இல்லைன்னா அந்த டேவே நான் க்ளோஸ் பண்றப்ப 2000 பிளஸ் இருந்துச்சுன்னா ஐம் ஹாப்பி. அவ்வளவுதான். ஓகே. ஓகே. அது வந்து 10,000 இருந்தாலும் ஓகே, இல்ல 2000 இருந்தாலும் ஓகே. ஏன்னா மினிமம் 2000 அப்படிதான் என் கோல் ஆக்சுவலி. செகண்ட் டைம் வந்து நான் நல்லா போனேன். திரும்ப வந்து அகைன் அது ரொம்ப பெருசா ப்ளோ பண்ணலானோ ஓரளவுக்கு டீசெண்டா தான் முடிச்சேன். சரி அகைன் இந்த நம்பர் வந்து சரியில்லை போலன்னு சொல்லி மொத்த அமௌண்ட்டையும் அதுல இருந்து எடுத்து 0 எடுத்து வெளியில வந்துட்டேன். திரும்ப வந்து 1 month வெயிட் பண்ணேன். 10 to 15 டேஸ்க்கு மேல வெயிட் பண்ணிட்டு திரும்ப அகைன் என் கசின் வந்து சொல்றாங்க, உங்களால கண்டிப்பா பண்ண முடியும், யூ கேன் ட்ரை அப்படி சொன்னாங்க. சரி 20 நம்பர் ராசியில போலையா சொல்லி 19 போட்டு 19,000 மட்டும்தான் போட்டு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 31 அப்படிதான் வந்து நான் ஜூன்ல இருந்து பண்ணிட்டு இருந்தா கூட பண்ணுவேன், ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருந்தேன். ஜூன் 31 தான் வந்து நான் வந்து சரி திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் டே, ஃபர்கெட் அபவுட் த பாஸ்ட் டூ, இந்த ட்ரேட் பண்ணதெல்லாம் மறந்துடுவோம். இன்னைக்கு தான் நம்ம புதுசா பண்றோம். நான் எப்பயுமே வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் சச்சின் டெண்டுல்கர். அன்னன்னைக்கு டேல நம்ம எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் நம்ம அன்னைக்கு என்ன பர்ஃபார்ம் பண்றோமோ அதுதான் நம்மளோட ஸ்கோர். நம்ம எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்கோங்கிறது பாஸ்ட் கிடையாது. இன்னைக்கு என்ன பர்ஃபார்ம் பண்றோமோ அதுதான் நம்மளோட நேமுக்கு முன்னாடி இருக்க போகுது. ஸோ அதனால இன்னைக்கு 31 ஸ்டார்ட் பண்ண, தேங்க் காட் 19ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டேவே 5000, 31 அன்னைக்கே 5000 I took actually. ஓகே. ஆக்சுவலி நான் ஓவர் ட்ரேடும் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் 3 to மினிமம் 3. நமக்கு ரொம்ப நல்லா ஃபேவரா இருந்துச்சு, அப்புறம் நம்ம கையை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மட்டும்தான் 4. அப்படி ரொம்ப ஃபேவரா போயிட்டே இருக்கு, சரி நம்ம எடுத்த எல்லா ட்ரேடுமே சக்சஸ்னா மட்டும்தான் 5. இல்லைன்னா நான் அதே மாதிரி ஓடி பிடிச்சி எந்த ட்ரேடும் எடுக்கிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 5 ட்ரேட்ஸ் இருக்கீங்க, கரெக்ட்? மேக்ஸிமம் 5. யா. ஸோ ஐ கன்சிடர் யுவர் இன்ட்ராடே ட்ரேடர். நீங்க வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்றீங்க, சார், ரைட்? எஸ், கரெக்ட். ஒன்லி ஆப்ஷன் பையிங். ஒன்லி ஆப்ஷன் பையிங். எவ்வளோ லாட்ஸ் எடுத்தீங்க அந்த 19? இனிஷியல் ஸ்டேஜ்ல 90,000க்கு 1 or 2 தான் எடுக்க முடியும். அப்போ வந்து 25 தான் இருந்தது. அட் மேக்ஸ் 2 தான் எடுப்பேன். ஏன்னா திரும்ப ப்ளோ பண்ணிடக்கூடாது அக்கௌண்ட்ங்கிறதுனால. ஒரு ட்ரேட் நம்ம ஃபெயில் ஆயிட்டாலும் அட்லீஸ்ட் அடுத்த நாள் பண்றது எனக்கு வேணுங்கிறதுனால 1 இல்லைன்னா 2 எடுப்பேன். தேங்காய் ஃபர்ஸ்ட் நாள் நான் நினைச்ச டைரக்ஷனுக்கு நல்லா மூவ் ஆனதுனால ஃபர்ஸ்ட் நாளே ஐ காட் 5,000. ஸோ 24க்கு மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி 50%ல இருந்து 60% வரைக்கும் ரிஸ்க் எடுப்பேன். அதாவது 20,000னா 10,000 போடுவேன் ஒரு ட்ரேடுக்கு. அது வந்து அந்த மணி யூட்டிலைஸ் பண்றீங்க, தட் இஸ் நாட் யுவர் ரிஸ்க். யூட்டிலைஸ் தான் பண்ணுவேன். 100% அப்படி யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன். பாதி மட்டும் ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுவேன். இன் கேஸ் அதுல ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நமக்கு திரும்ப அடுத்த ட்ரேடுக்கு வேணும்ன்றதுனால ஒரு பேக்கப் மாதிரி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் 2 டேட்ல கத்துக்கிறது என்னன்னா, நான் வந்து இன்ட்ராடே பண்றேன். ரொம்ப நேரம் வந்து 200 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்குலாம் வெயிட் பண்ண வேணாம். ஸ்கேல்பிங் மாதிரி கொஞ்சம், அதாவது நான் மார்க் பண்றதுலாம் 30 minutes தான், 5 minutesல தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். இன்னும் ப்ரிசைஸா ட்ரேட் எடுக்கணுன்றதுக்காக 1 minute டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டு திரும்ப அந்த 1 minute சார்ட்டையே எக்ஸிட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா வந்து என்னோட உங்களோட விஆர்சி மார்க்கிங் வந்து 30 minutes இருக்கும். உங்களோட அனாலிசிஸ், ட்ரெண்ட், மொமெண்டம் அனாலிசிஸ் எல்லாம் வந்து 5 minutes. என்ட்ரி வந்து ப்ரிசைஸா இருக்கிறதுக்காக லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க, which is
ஒன் மினிட் போயிடுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய வந்து 5 மினிட்ஸ் போயிட்டு சில சமயம் நான் பார்க்காம விட்டுட்டேன்னா அது கீழே வந்துடும். நான் ஆக்சுவலி 5000 பார்ப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து 1000 வந்து மைனஸ்க்கு போயிடும். ஸோ அதனால என்ன ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன், ஒன் டிகே மினிட் நிறைய இருக்கு. ஆமா. டிகே இருக்கிறதுனால 1 மினிட்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் 1 மினிட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ட்ரி எக்ஸிட்டும் அதை வச்சே பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிப்போம். ஆனால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா சைடு வேஸா பார்க்கறது எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஏன்னா 1 மினிட்லனா ரொம்ப ஜிக்ஸாக இருக்கும். எல்டிஎஸ் வச்சு நம்ம 5 மினிட்ஸ்ல நம்ம இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் தான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ என்ட்ரிக்கு மட்டும் நீங்க 1 மினிட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா, 1 கரெக்ட். மினிட்ல நீங்க வந்து அதுல போயிட்டு எந்த அனாலிசிஸும் பண்றது இல்ல. ஸோ ஒன்லி ஃபார் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இஸ் தட் ரைட்? ஆமா, எக்ஸாக்ட்லி. நான் எந்த அனலைஸ் 1 மினிட்ல பண்ண மாட்டேன். ஜஸ்ட் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. அப்புறம் இன்னும் ஒன்று என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மல்டிபிள் சார்ட்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டி பண்றேன்னா ஏதாவது ஒரு சார்ட் தான் நான் வச்சுப்பேன். இப்போ ஒன்று வந்து நிஃப்டியில் ஒரு லாட் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு லாட் பேங்க் நிஃப்டியில் எடுக்க மாட்டேன். எதுனா ஒன்று மட்டும்தான். அது வந்து லாஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி. அப்படி நிஃப்டி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், நிஃப்டியை வந்து நமக்கு ஃபேவராக போகலாம், நிஃப்டியை கட் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டிக்கு போயிடும். அதில் வந்து ட்ரேட் செட்டப் கிடைச்சதுன்னா நான் பேங்க் நிஃப்டி கான்செப்ட் பண்ணுவேன். இதில் ஒரு லாட்டு, அதில் ஒரு லாட்டு சொல்லி 2 சார்ட்டை தனித்தனியாக பார்க்க மாட்டேன். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல டிராவல் பண்ணிட்டுறீங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல டிராவல் பண்ணிடுவோம். சப்போஸ் இதுல வந்து இப்படி கேட்குறோம் உங்ககிட்ட, நிஃப்டில லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க, விச் மீன்ஸ் யூ பாட் கால் ஆப்ஷன். அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டில ஷார்ட் ட்ரேட் கிடைக்குது. ஸோ அப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நோ, நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஓகே. எனக்கு 100% வந்து அன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எது பார்க்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்படி போவேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். ஒரே இடத்துல தான் பண்ணுவேன். அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ட்ரேட். ஓகே, ஓகே. ஸோ பேக் டு த டிஸ்கஷன். 19,000ல இருந்து ஃபர்ஸ்ட் டே 24,000 வந்துருச்சு. ஸோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஆக்சுவலி நியூ இயர் வந்து இஸ் a குட் இயர் ஃபார் மீ. ஸ்டார்டட் வித் அதுக்கு அடுத்த நாள் வந்து செகண்ட் வந்து 6,000. ஆமாங்க, ஐடி எம்ப்ளாய்க்கெல்லாம் பயங்கரமா தான் ஆரம்பிக்கும் 1ஆம் தேதி. இல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் தான் போக போகதான் எங்களுக்குலாம் வந்து அடி சம்பாடி கொடுப்பாங்க நியூ இல்ல இயர். இல்ல, நான் அதுக்கு சொல்லுங்க. அது ஆப்வியஸ்லி உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் பிரச்சனை இருக்கும். 31st பயங்கர வைப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து எப்ப சமயா தான் ஆரம்பிக்குன்னு சொன்னேன். கரெக்ட். இல்ல அது நார்மல் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். கரெக்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாகவே வந்து நான் ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் டுடே அன்டில் டுடே மை டார்கெட் ஆல்வேஸ் 2,000 rupees. ஒரு ட்ரேடுக்குள்ள அந்த டேல நான் 2,000 rupees எடுத்தேன்னா ஐ எம் வெரி குட். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம நான் அவங்ககிட்ட வந்து எல்டிஎஸ் படிச்சுட்டு என்னால் 2,000 எடுக்க முடியுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தா போதும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதை வாங்கிடணும், அதை வாங்கிடணும், ஒரே நாளில் வந்து நம்ம இதை வாங்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மோட்டிவேஷனுமே நான் மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது. சரிங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஸோ பாசிட்டிவ் சைடு ஓகே, ஒரு நாள் 2,000 or 2,000 பிளஸ் வந்து யூ ஆர் ஹாப்பி. ஸோ வாட் இஸ் நெகட்டிவ் சைடு? எங்க ஸ்டாப் பண்ணுவீங்க அந்த நாளுக்கு? நெகட்டிவ் சைடு வந்து 1,000 rupees தான் ஒரு ட்ரேடுக்கு. ஓகே. ஐ மீன் அந்த பர்டிகுலர் சப்போஸ் ஒரு ட்ரேட்ல வந்து 1,000 rupees வந்து எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் ட்ரேட்? நெக்ஸ்ட் டேட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 1,000 வந்து ஏன்னா என்னோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 1,000 rupees தான். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து 1,000 எடுக்க பொறுத்து ரிவார்டு வந்து 2,000. ஸோ அப்போ ஏற்கனவே 1,000 லாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடுக்கலாமா வேணாம்னு யோசிப்பேன். இன்கேஸ் எடுத்து திரும்ப 2,000 போயிடுச்சுன்னா எனக்கு ட்ரேடே கிடையாது. அவ்வளோதான். No, that's your rate. Okay. ஓகே. சரி, நமக்கு இன்னைக்கு ட்ரேடிங் டே. இன்னைக்கு நமக்கு வந்து மேபி நம்ம அனலிஸ்ட் தப்பா இல்ல நமக்கு வந்து இன்னைக்கு ஃபேவரா இல்லையா நம்ம டே அப்படிங்கிறதுனால ஓகே. அது ரீசன் இருக்குங்க. அது நிறைய ரீசன் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு ப்ளூ கலர் செட்டப் போட்டிருக்கோம், நாளைக்கு மேபி வேற ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு மென்டலி யோசிப்போம். ஆல்ரைட். ஓகே. ஸோ பேக் டு நியூ இயர் முடிச்சிட்டீங்க. நியூ இயர் முடிச்சாச்சு. செகண்ட் வந்து 6,000 ஜன் செகண்ட். ஓகே. தேர்டு வந்து 3,000 rupees. ஓகே. ஸோ ஏதோ ஸ்க்ரீனை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். சார் ரைட்? எஸ். என்னோட ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்றது வந்து என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இங்க ரெக்கார்ட் பண்றேன். என்னோட ஜெரோதா அக்கௌண்ட் வந்து வேற ஒரு சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. சரிங்க. ஓகே. ஸோ மேபி இஸ் இட் பாசிபிள் இந்த கால் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஆல்சோ அந்த ஜான்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ண ட்ரேட்ஸ் அந்த பிஎன்எல் வெரிஃபைட் அது கொடுக்க முடியும், லிங்க் எனக்கு கொடுக்க முடியுங்களா? அது நான் தரேன் உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே. ஸோ கால் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுங்க அந்த வீடியோ. ஓகே, கண்டிப்பா. ஓகே. ஓகே. 6 வந்து ஆக்சுவலி 5, 6 அப்படி போயிட்டு இருந்தது. 6th வந்து ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் 20,000 ஐ காட் இட் இன் ஒன் டே. எவ்வளோ ட்ரேட் எடுத்தீங்க? எனக்கு எக்ஸாக்டா தெரியல. மேக்ஸிமம் 3, 4 மேல நான் எடுத்திருப்பேன். அப்படி மேக்ஸிமம் வந்து 5 தான் எடுத்திருப்பேன். 5 தான் எடுத்திருப்பேன்.
ஓகே. ரொம்ப ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தா மட்டும் 6 இல்ல 7 போயிருக்கலாம். சரி, அது ஓகே. வந்து இது எனக்கு ரொம்ப வந்து ரேர் கேஸ். இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. பிகாஸ் ம். சின்ஸ் நீங்க 1 மினிட்ல என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ ம். ஒரு பர்டிகுலர் ட்ரேட்ல ஒரு 2000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ம். நீங்க 1 மினிட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ம். So உங்களுக்கு ஒரு அர்ஜ் இருக்கும்ல, ஒரு 2000 வந்துருச்சு எக்ஸிட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டீங்க. அண்ட் அகைன் யூ ம். ஹவ் செகண்ட் ட்ரேட். கண்டிப்பா அந்த ம். அந்த அன்னைக்கு எல்லாமே சக்ஸஸாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். ம். ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகும்போது ஒரு 2000 எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஸோ இப்போ 5 ம். ட்ரேடும் 2000 எக்ஸிட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ம். டெஃபினட்டா ஒரு 10,000 தானே க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. ஹவு அது ஹவு அது அது நான் 20,000? எல்லா நாளும் வந்து 5 எடுத்துருக்க மாட்டேன். மினிமம் வந்து 3 தான் என்னோட டார்கெட் எப்பயுமே. ம். மேக்ஸிமம் எப்பயாச்சும் நமக்கு வந்து டைம் இருக்கு, எனக்கு வந்து எதுவுமே வந்து கமிட்மெண்ட் இல்ல, வேற எந்த ஒர்க்கும் இல்லைன்னா மட்டும் 5 போயிருப்பேன். அன்னைக்கும் மார்க்கெட் நமக்கு ஃபேவர் டைரக்ஷன்ல நான் வந்து இன்னைக்கு அப் ட்ரெண்ட் தான், இவ்வளவு தூரம் போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணாத வச்சு அதை யோசிச்சிருந்தா மட்டும்தான் அப்படி போயிருப்பேன். இல்லைன்னா நான் 3க்கு மேல போக மாட்டேன். அப்படி இல்லைன்னா சில சமயம் ஒரே ட்ரேட்ல 2000 எடுத்துட்டு வந்தேன்னா ட்ரேட க்ளோஸும் பண்ணியிருப்பேன். ஓகே. அது ஸோ அந்த வந்து பர்ட்டிகுலர் டேக்கு 20,000 போனதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அந்த ட்ரேட்ஸ் ஏதாவது ரைட் பண்ணிட்டீங்களா எக்ஸிட் பண்ணாம? வாட் வாட் மேட்? அது வந்து ஆக்சுவலி வந்து நிறைய அப் ட்ரெண்ட் போற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நிறைய வந்து பையர்ஸ் இருந்த மாதிரி கிரீன் கிரீன் கேரண்டா விழுந்திருந்தது. ஆல்ரைட், ஆல்ரைட். ஸோ அந்த பர்ட்டிகுலர் டேல வந்து யூ மேட் 20,000. ஸோ விச் Yep. இஸ் அந்த மீன் நீங்க வச்சிருந்த கேபிட்டலுக்கு இது கம்பேர் பண்ணா யூ டபுள் இட். எஸ். நான் ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் சொல்றேன். சி டபுளிங் த மணி இவ்வளோ சின்ன கேபிட்டல் வச்சுட்டு அப்படியே டபுள் பண்றதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரி டைம். ம். அதையும் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம். பட் யூ மேட் இட். ஸோ அதுக்கப்புறம் ஒரே நாள்ல அந்த 20,000 நீங்க அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? அவ்வளவுதான்டா புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தீங்களா? இல்ல நான் எப்பவுமே அது மாதிரி யோசிக்கிறது இல்ல. அன்னைக்கு நேத்து நமக்கு டே நல்லா இருந்தது, ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம திரும்ப வந்து ஃப்ரெஷ் டே, ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நம்ம இன்னைக்கு நமக்கு என்ன வந்து பால் வருதோ அந்த பாலுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நம்ம பேட்டிங் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து நேத்து 20,000 எடுத்துட்டோம், இன்னைக்கு வந்து 50,000 வந்துடும் அப்படின்லாம் கனவுலாம் நான் எதுவும் கண்டது கிடையாது. ஜஸ்ட் ஓகே. அடுத்த நாள் நான் இன்னைக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா, நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, நம்ம விஆர்சி மார்க்கிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ நம்ம எல்டிஎஸ்ல நம்ம சொல்லி கொடுத்த செட்டப் ஃபார்ம் ஆகுதா, அப்படி செட்டப் ஃபார்ம் ஆகலைனாலும் சில சமயம் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் டு பி ம். ஃபிராங்க். அது ஏன்னா நான் ஏற்கனவே ட்ரேட் படிச்சிருக்கேன் இல்லையா, அது ஏதோ வந்து அந்த ஸ்பூனை கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்து போட்டு, ஆனா அங்கேயும் நீங்க சொன்ன எல்டிஎஸ் கான்செப்டை பண்ணுவேன். அங்க வந்து லாங் வீக் விட்டு, ஸோ கிரீன் ரெட் கேண்டில் விழுந்ததுன்னா சரி ஓகே, இங்க இருந்து மேபி புல் பேக் ஆகுது போல, ஸோ எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு புல் பேக் முடிஞ்சு திரும்ப எக்ஸ்டென்ஷனுக்கு போகுது, ஸோ ஓகே அப்போ அதையும் நான் அது வந்து லெட்ஸே அதுவும் ஹோல்சேல் என்ட்ரிக்கு கிரைஸ் வந்து கிட்ட இருந்தா தான் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். லெட்ஸே That is good. Okay. நம்மளோட எல்டிஎஸ்ல வந்து அந்த சிஸ்டம்ல 100 ருபீஸ் இருந்ததுன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 120 இல்ல 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நான் வந்து, ஏன்னா நமக்கு வந்து அன்னைக்கு எடுக்கணும்னு ஒரு அர்ஜி இருக்கும், ஓகே நல்லா போகும் தெரியும், ஸோ அதனால ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் திரும்பவும் எடுப்பேன். அதுவும் அந்த 20 பாயிண்ட்ஸ்ல இருந்து 120ல இருந்து அது வந்து 200-300 போகும்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தா எடுப்பேன். அதுல ஒரு 5 பாயிண்ட் தான் போகும், 10 பாயிண்ட் போகும்னா அதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ 120ல இருந்து ஒரு 200-300 போகும்னு எனக்கு, நான் ஒரு என்னோட அனலிஸ்ட்ல ஒரு கெஸ்ட் வச்சிருப்பேன் இவ்வளவு தூரம் போகும்னு ம். நம்ம ம். எல்டிஎஸ் கான்செப்ட்ல. ஸோ ஓகே இது வரைக்கும் போகலான்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா அந்த அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங்கோட ஐயே கண்டிப்பா இது பிரேக் பண்ணும், ஏன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகி புல் பேக் ஆகிடுது, ஸோ இதை பிரேக் பண்ணா இது வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ 250 வரைக்கும் போகும். நமக்கு வந்து 100 பாயிண்ட் 120 பாயிண்ட்லாம் வேணா, நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து 30-40 பாயிண்ட்ஸ் போதும். ஏன்னா அந்த 75 வந்ததுல இருந்து ரொம்ப ஈஸி ஆயிருது எனக்கு, ஏன்னா வந்து என்கிட்ட Yeah, கேபிட்டல் டபுள் obviously. ஆயிடுது. Lot ஸோ size அதனால change வந்து பண்ணுது. 2 லேட் சைஸ் போட்டுட்டு நான் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் பிடிச்சாவே எனக்கு வந்து ஈஸி, Yeah. இல்ல 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சாவே டக்குன்னு எனக்கு உங்க வந்து டார்கெட் ரீச் ஒரு ஆயிடும் ட்ரேட் ஃபார் ஷூர். என் டார்கெட் ஷூரா ரீச் ஆகிடும். ஸோ அதனால அந்த 75 வந்த உடனே எனக்கு கொஞ்சம் வந்து கேபிட்டலாக எனக்கு வந்து 40-50 கிட்ட வந்துச்சு அக்கௌண்ட்ல. ஓகே. சரி ஸோ ஓகே நம்ம வந்து ஸ்லோவா ட்ரை பண்ணுவோம் அப்படி ஸ்லோவா ஆல்ரைட், கொஞ்சம் கொஞ்சம். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து உங்க கேபிட்டல் ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50K மேல வந்திருக்கும். இஸ் தட் ரைட்? ஸோ அப்போ வந்து உங்களோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு பண்ணிருந்தீங்க? நான் வந்து அதுவும் அதுவும் வந்து டிபெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி. எனக்கு வந்து கண்டிப்பா ஷூரா போகும்னா எடுக்கிறப்பவே 2 லாட் எடுத்துருவேன். ம். அப்படி ம். இல்ல அப்படின்னா ஒரே லாட் தான், திரும்ப வந்து இந்த 50 மைண்ட்லயே வச்சுக்கவே மாட்டேன். நான் எப்பயுமே 19 தான் என்னோட கேபிட்டல், நான் 19 தான் ட்ரை பண்றேன் ஓகே. அப்படின்னு வச்சுக்கிட்டு திரும்ப ஒரே லாட் தான் போவேன் 75 இருக்கிறப்பையும். சரிங்க. 75 எடுத்துட்டு திரும்ப வெயிட் பண்ணுவேன். ம். இன்கேஸ் என் ஃபேவரான டைரக்ஷனுக்கு போச்சுன்னா விட்டுட்டு 2000 ரூபாய் வந்துச்சுன்னா வெளில வந்துருவேன். 2000 ஆர் 3000 வந்துச்சுன்னா அந்த ட்ரேட்ல திரும்ப அதுல இருந்து ஆட்லாம் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நான் வந்து 2000 ருபீஸ் பண்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் போயிட்டு திரும்ப புல் பேக் வரும். புல் பேக் வரச்சு கொஞ்சம் வந்து நம்ம எடுத்த பிரைஸை விட ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் தான் மேல இருக்கும், ஆனா நம்ம கிரீன்ல தான் இருப்போம். ஆனாலும் அப்போ ஒரு முறை என்ட்ரி எடுத்தா ஒரு நமக்கு ஆவரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஒரு எனக்கு ஒரு திடீர்னு தாட் வரும், ஓகே ம். எடுத்து பார்ப்போமே அப்படியும் எடுத்திருக்கேன். அதுலயும் வந்து நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படி எடுத்து. ஏன்னா
2000 3000க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட்ல இந்த ட்ரேட்லயே க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்ற அன்னைக்கு நான் அது மாதிரி ஒரு ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். கரெக்ட். சி இல்ல நெகட்டிவ் போச்சுன்னா என்னோட டார்கெட் ₹1000 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல 5500 வரைக்கும் போற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அங்க போய் அது வந்து புல் பேக் ஆகி திரும்பி எக்ஸ்டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மினிட்ல அப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு லாட் ஆட் பண்ணோம்னா என்னோட ஆவரேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 120ல எடுத்திருந்தேன்னா இன்னொரு ஆவரேஜ் பண்றப்ப அது 110 வந்துடும். என்னோட டார்கெட் ஈஸியா வந்து ரீச் ஆகிடும் 20 பாயிண்ட். ஸோ ட்ரேடை வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கால்பிங் மாதிரி தான் பண்றோம், இன்டர்டே தான் பண்றோம். அதனால வந்து டைம் டீக்கை கன்சிடர் பண்ணி நம்ம 100 பாயிண்ட்லாம் பிடிக்க வேணாம். நமக்கு ஒரு 20 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்தா போதும். அதுக்கு மேல கொடுத்துச்சுன்னா அது லக்கு. அப்படி ஒர்க் நிறைய இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன அமௌண்ட்ல நான் வெளியில வரணும்னு ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் வச்சிருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 140 தான் என் டார்கெட்னா அது 145 அது மாதிரி போயிருந்தேன்னா 140ல வச்சுட்டு விட்டுருவேன். அது மேல எவ்வளவு போச்சுனாலும் விட்டுலாம், இல்ல 140ல வந்து இட்டாச்சுன்னா ஓகே. என்னோட கோல் 140 அவ்வளவுதான். 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு 2 லாட்டுக்கு. தட்ஸ் ஃபைன், அவ்வளவுதான் முடிச்சு. ஐ திங்க் நீங்க நீங்க அந்த எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்றதுனால சொன்னேன். ஸோ சச்சின் டெண்டுல்கர் எந்த பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேகன் வீலை பார்த்தா நீங்க 360 டிகிரியில் எல்லா பக்கம் அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூஆர் பிளேயிங் வித் எல்டிஎஸ். பிகாஸ் சி ஆஸ் அ ட்ரேடரா நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃப்ரம் அதர் ட்ரேடர்ஸ். சி எல்டிஎஸ் வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, பாறையில் எழுதி வச்ச எழுத்துலாம் கிடையாதுல. இதை இப்படியே ரிஜிடா ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க், ரைட்? ஸோ நீங்க அதை கிரியேட்டிவா யோசிச்சீங்க அப்படின்னா, லாஜிக்கலா திங்க் பண்ணீங்க அப்படின்னா, யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். எஸ் எக்ஸாக்ட்லி. நான் வந்து நீங்க தான் கோர் வந்து எல்டிஎஸ் தான். அதில் நீங்க வந்து உங்களுக்கு வந்து மேபி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட ஐடியால நான் கொஞ்சம் அதை வந்து அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதனால நான் அதை வந்து மிட்லயும் எடுக்கிறேன். ஆக்சுவலி இங்கதான் எடுக்கணும் அங்கதான் எடுக்கணும் அப்படின்னு இல்லாம எல்டிஎஸ் இஸ் a framework for sure. Yes, exactly. நீங்க எப்படி blend பண்ணாலும் blend ஆகும் for every each and every trader ஸ்டைலுக்கு. கரெக்ட். நிறைய கோர் ஃப்ரேம்வொர்க்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதுல இருந்து அதையும் ஃபாலோ பண்றதா பண்ணலாம். பட் மேபி உங்களை மாதிரி யாராவது கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணாலும் கூட இட்ஸ் பாசிபிள். ஐ ரியலி அப்ரிஷியேட். இது கிரியேட்டிவ் அப்படிங்கறத விட அந்த அந்த சோம்பேறித்தனம், அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவானா, நமக்கு இருக்கிற இந்த டைம்ல கொஞ்சம் எதனா பண்ண முடியுமா அப்படிங்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குங்க ஆக்சுவலா. ஸோ லேசி பீப்புள் கேன் பி கிரியேட்டிவ் பீப்புள் ஈஸிலி. ஆக்சுவலி டு பி பிறகு நீங்க இது சொன்னது தான் ஞாபகம் இருக்கு. நான் உங்க பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுவாங்க. வெரி லேசி. நான் எந்த டாக்குமெண்டேஷனும் பண்றது கிடையாது. எந்த எந்த வந்து நிஃப்டி இங்க தான் என்ட்ரி எடுத்தேன், நேற்று இது எடுத்தேன், நாளைக்கு இது வருமா அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே என் மைண்ட்ல எல்லாமே இப்படி தான் வச்சிருக்கேன். அதை பார்த்து அப்படியே எடுக்க வேண்டியதான். ஓகே ஓகே. சரி, நீங்க அப்படி பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கொண்டு போயிடுறீங்க. பட் ஃபார் அ பிகினர் யாராவது புதுசா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, that is not highly recommended. Please document. நானே வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலி எனக்கு நானே சொல்லிக்கிறதுனா இது நாட் ரெக்கமெண்டட். எனக்கே நானே தான் சொல்லிப்பேன். ஆக்சுவலி இது நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா நீங்க வந்து என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் வந்து இங்க ஒர்க் பண்ண போறீங்க. அதனால அதுதான் டாக்குமெண்ட் பண்ணி கரெக்ட். நீங்க டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருக்கிறதா உங்களுக்கு வந்து அதை வச்சே தான் உங்களுக்கு அதே ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கும். அதை வச்சு நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றது பண்ணலாம். ஆனா இப்போ இதனால நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இப்போ நிஃப்டில பேங்க் நிஃப்டில அது பண்ண முடியல. ஸோ இந்த ஃபியூச்சர்ல வந்து நான் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். ஸோ அதில் வந்து நான் ட்ரை பண்றேன். எங்க என்ட்ரி எடுக்கிறேன், எங்க வந்து டார்கெட் வைக்கிறேன். ஆனா நான் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது. ஆனா என்னோட டார்கெட் ஒர்க் ஆகுதான்றதை மட்டும் செக் பண்றேன். ஏன்னா இது மாதிரி வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடையாது அது. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படின்றதுல வந்து அதுலயுமே 2000 3000 வந்துச்சுன்னா சில சமயம் வெளியில வந்துருவேன். ஆனா என் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகுதாங்கிறத மட்டும் வந்து அன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் போய் அனலைஸ் பண்ணி நான் ஏன்னா முதல்ல மார்க் பண்ணிடுவேன். இங்க இருந்து இங்க தான் போகுது, அது நான் இங்க என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லி நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் அது மட்டும் எடுக்கிறேன். ஆனா நிறைய நாள் நான் சொன்ன இடத்துக்கு போயிருக்கு. ஆனா ரிவர்ஸ் ஆகவும் போயிருக்கு. ஆனா தேங்க் காட் நான் இப்போ வந்து இன்னும் அதில் டெஸ்டிங்ல தான் இருக்குதுங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன் இப்போதைக்கு. அந்த அந்த சரி பண்ணுங்க. அது வந்து லேசியா இருக்கிறது ஓகே, கொஞ்சம் லேசியா இருங்க. பண்ணிருங்க. இல்ல அதுக்குதான் சஜஷன். அது வந்து அப்படி வேண்டாம், அது தப்பு அந்த மெத்தட்ன்றதுனால தான் நான் வந்து இதை வந்து நான் ட்ரை பண்றேன். ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ஜான்வரி. ஸோ ஐ திங்க் இப்போ பொங்கல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன இதுக்கு வந்து. ஸோ வாட் ஹேப்பன் அட் எண்ட் ஆஃப் ஜான்வரி? அந்த ஜான் எண்டில் உங்களோட ஈக்விட்டி ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்னைக்குமே வந்து நான் வந்து 2000 தான் டார்கெட் வச்சேன். ஆனா மார்க்கெட் எனக்கு கொடுத்தது எல்லாமே வந்து 5000க்கு மேல 6 ஜனவரி 30th வந்து 26,000 கொடுத்துச்சு எனக்கு ஆக்சுவலி. ஓகே. ஸோ
இன்கிரெடிபிள் தான். ஆனா டு ஐ பி கேன் சே இட் ஒன் வேர்ட் எத்தனை அவ்வளவுதான். லாட் எடுத்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஞாபகம் இல்லை. ஏன்னா டு பி தட்ஸ் ஃப்ராங்க் ஓகே. வெயிட் அது உங்களோட போட்டிருந்தேன் அதனால. டாக்குமெண்டேஷன் இல்ல. அதனால ம், உங்களுக்கு ம், நான் ரொம்ப வந்து உங்களை புஷ் பண்ணல. ஸோ ம். ஜான் எண்டில் ஐ மீன் டிசம்பர் 31st 19,000 ஆரம்பிச்சது. ஜான் 31st எங்க எங்க ஒன் ஒன் பிளஸ் லேக் தாண்டிட்டேன் ஆக்சுவலி. 1 lakhs. 1 lakh ப்ளஸ் தாண்டிட்டேன். ஆக்சுவலி என்னோட ட்ரேடிங் டேஸ் வந்து மொத்தம் ட்ரேடிங் ஜேர்னி வந்து 21 டேஸ் தான் ஜனவரியில் நான் ட்ரேட் பண்ண மொத்த ட்ரேட் ஆக்சுவலி. அந்த ட்ரேடில் வந்து நான் லாஸ் பண்ண டேஸ் வந்து ஒன்லி 3 டேஸ். அதில் ஒரு பிக் லாஸ் ஆக்சுவலி. ஏன்னா நான் ஸ்டாப் லாஸே போடாமல் நம்ம தான் ட்ரேடிங் இப்போ கற்றுக்கிட்டோமே, கிட்டத்தட்ட 15-20 நாள் லாஸே இல்லாமல் வரோம். ஓகே, நம்ம வந்து பெரிய ட்ரேடர் இது கண்டிப்பாக கீழே வராது. ஆக்சுவலி இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். எங்கேயுமே கீழே வராது இது அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம போயிட்டு இங்கே கொஞ்சம் வெளில போயிட்டு வருவோம். எங்கள் பக்கத்தில் தானே, கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள 5 நிமிஷத்துல என்ன பெரிய கேண்டில் விழுந்துருமா? நம்ம தான் அனலைஸ் பக்காவாக பண்ணிட்டோம், ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியாச்சு, ஆனா விழுந்துருச்சு. மார்க் பண்ணிட்டோம். நான் போயிட்டு வந்து பார்க்குறேன் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கீழே ஒரே கேண்டில் கீழே வந்துட்டு 25,000 அவுட். நான் எந்த ஸ்டாப் லாஸும் போடல. ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணி தான் திரும்ப மேலே வந்திருக்கும். பட் நான் அன்னைக்கு எனக்கு வெயிட் பண்ணுற சுச்சுவேஷன் இல்லை. அது ரிகவரி ஆகும் எல்டிஎஸ் பிரகாரம் எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் அந்த 25ல வந்து அது தப்பு. வந்துட்டா பரவாயில்ல. 25,000 விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிகவரி ஆகுதா ஆகலையா? மேபி அதுதான் கூட மேபி ஆகலாம். என்னோட நம்ம என்னோட வீடியோ 1 லேக் வந்து திரும்ப வந்து 50 60 40 வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். 25னா 75 இருக்கும், சேஃபர் சைடில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது அது வந்து ஒரு லாஸ் வந்து பிளண்டர் தான். அது 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 100% அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவாய்ட் பண்ணும். சரி, அதனால நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த ட்ரேட்ல வெளியில வந்துட்டேன். அன்னைக்கு ட்ரேட்ல இருந்துமே வெளியில வந்துட்டேன். நான் திரும்ப இவன் தான் செட் ஃபார்ம் ஆகும் 25 ரிகவரி பண்ணணும்னு கூட மைண்ட்ல வச்சுக்கல. இன்னைக்கு டே வந்து மேட் மிஸ்டேக். அதனால வந்து இன்னைக்கு நம்ம ட்ரேட்ல என்டர் ஆகக்கூடாதுன்னு கம்ப்ளீட்லி நான் லாக் அவுட். நான் ஸ்க்ரீனே பார்க்கல தரேன். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் டே திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக வர அன்னைக்கு வந்து திரும்ப 2000 தான் எடுத்தேன். அகைன் பேக் டு பேசிக்ஸ். 2000 வந்தால் போதும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ட்ரேட்ல வெளில போயிட்டேன். சூப்பர்ங்க. ஓகே. ஸோ இப்படி தான் போச்சு. யூஆர் லேசி டிசிப்ளின் ட்ரேடர். ஆமா, இல்லை ஏன்னா என்னோட ஓகே. இது இது வந்து நான் பிகினர்ஸ் தான். நான் வந்து இது வந்து ஜஸ்ட் நான் இது ஐடி அதுதான் தவிர வேற எதனா பண்ணணும்னு பண்றது ஆக்சுவலி. எவ்ரிவன் ஸ்டார்ட் வித் as a beginner, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜேர்னி இருக்கும். ஓகே. ஸோ மறுபடியும் நான் அதை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறேன். ஸோ ஜான் 31st 19,000, சாரி டிசம்பர் 31st 19,000. வாட் ஹேப்பன் அட் ஜான் 31st? யூ மேட் 1 lakh, அரௌண்ட் 1 lakh. 1 lakh ப்ளஸ் ஐ கிராஸ்ட். ஸோ இதை வந்து நான் ROI எல்லாம் போட்டு பார்த்தேன்னா நான் கொஞ்சம் கணக்கில் வீக்ங்க. இது ROI நிறைய பர்சன்டேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நான் வந்து அப்புறம் போட்டுக்கிறேன் பொறுமையாக உட்காந்து. இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அண்ட் ப்ளீஸ் ஷேர் அந்த வெரிஃபைடு பிஎன்எல். அதுக்கப்புறம் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜான் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் குட் பி a luck, ரைட்? மேபி இட்ஸ் லக். ஸோ வாட் ஹேப்பன் நானுமே பிப்ரவரி? இப்போ என்ன நடக்குது? நானுமே அப்படிதான் நினைச்சேன். சரி 1 month வந்து நமக்கு வந்து ஏதோ டைம் நல்லா இருக்கு போல. ஸோ நம்ம ஏதோ நம்ம படிச்சதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. மேபி நம்ம புதுசா கத்துக்கிறப்ப எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். So, நம்ம இது படிச்சோம், அதை பண்ணா உடனே ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படி சொல்லிட்டு. ஸோ ஸ்டில் ஐ பிலீவ் எல்டிஎஸ். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணோம். அது கூட நமக்கு என்ன ஐடியா இருக்கோ, எல்டிஎஸ்ல என்ன பேஸ்ல இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இனோவேட்டிவ் நம்ம யோசிக்கிறோமோ அதையும் அதில் ட்ரை பண்ணோம். இதுதான் என்னோட கான்செப்ட். நான் அதை தாண்டி பெருசா வந்து இந்த சேனலை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் வரும், இந்த நியூஸை பார்க்கறது, அதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. நான் பேசிக்கலி இந்த வேலைலாம் பண்ற ஆள் கிடையாது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் இருக்கு, அதனால மேலே வந்துருமா கீழே வந்துருமா அதெல்லாம் எதுவும் கிடையாது. லாஜிக்கலா ஸ்க்ரீன்ல சார்ட் கூட பேசணும். சார்ட் வந்து என்ன சொல்லுது, அந்த சார்ட் என்ன பேசுதோ அது கூட நம்ம பேசணும். பேசினா அது கண்டிப்பா நான் மேலே போறேன் கீழே வரேன் கண்டிப்பா சொல்லும். அவ்வளவுதான். ஜஸ்ட் வெரி சிம்பிள். இது உங்ககிட்ட நான் எல்டிஎஸ்ல நீங்க சொன்னதுதான் நான் ஃபாலோ பண்றேன். அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவன் என்ன பண்ணாலும் நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது நமக்கு சொல்லும் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ சார்ட் வந்து ஆப்வியஸ்லி அது சொல்லும். நான் இங்கேருந்து நான் மாற போறேன், இங்கேருந்து நான் வந்து இவ்வளோ நேரம் ரெட்ல வந்தேன், கீழே தான் வந்தேன், ஸோ இங்கேருந்து நான் வந்து திரும்ப வந்து மேலே போறேன்னு அது சொல்லும். ஸோ அதை ஃபாலோ பண்ண போதும். நம்ம எதுவும் புதுசா வந்து ட்ரைலாம் பண்ண வேணும். அது என்ன சொல்லுதோ அது கூட ஜேர்னில ட்ரை பண்ணும். ஜேர்னி டிராவல் பண்ணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பிப்ரவரி? நம்ம இன்னைக்கு வந்து 16th இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது. ஐ திங்க் 16th. 16th, yes. 16th, yeah. So what happened till today or yesterday? பிப்ரவரியில் வந்து டு பி ஃப்ராங்க் ஐ மேட் ஒன்லி until the 16th actually I made only one loss actually. 1 day லாஸ்ங்களா இல்ல ட்ரேடிங்? ஒன் டே லாஸ் தான். மற்ற எல்லா நாளும் பாசிட்டிவ் தான். அது வந்து 2,000 or 20,000 வாட் எவர் இட் இஸ். ஸோ ஒன்லி ஒன் டே லாஸ். ஒன்லி ரெட் கேண்டரின் மீன் ரெட் வந்து என்கிட்ட காமிக்கிறது வந்து
அது மட்டும் தான். மத்த எல்லாமே வந்து கிரீன் தான். அப்ப எல்லாமே வந்து நான் கம்மியா தான் எடுத்திருப்பேன். 1 நாள் மட்டும் 2 நாள் மட்டும் வந்து 27, 25 எடுத்தேன். ஏன்னா இப்ப வந்து 1 லேக் வந்துருச்சு இல்லையா கேபிட்டல். என்கிட்ட ம். வந்து நான் சம்டைம்ஸ் 3 லாட் 4 லாட்லாம் ட்ரை பண்ணுவேன். ஓகே. 4 லாட் ட்ரை பண்ணி நான் வந்து ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க மாட்டேன். இப்ப நம்ம விஆர்சிலேருந்து ஏலேருந்து பி லோலேருந்து ஐ போற வரைக்கும்லாம் சில நாள் வச்சிருந்திருக்க மாட்டேன். ம். ம். எனக்கு எவ்வளவு போதும்னு தோணுதோ ஓகே அப்படின்னு சொல்லி வெளில வந்துடும். ஏதோ வரைக்கும் போகுது, ஃபாஸ்டா போகுது. மொமெண்டம் இல்லைன்னா அது திரும்ப கீழே வந்து புல் பேக் ஆகி எக்ஸ்டென்ஷன் போகும். அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அகைன் டைம் டிகே ஐ எம் டூயிங் எஃப் அண்ட் ஓ தான். ஸோ ஆப்ஷன் தான் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நாள் வரைக்கும் போனா அதோட டிகே என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ மேபி நான் நியூஸும் ஃபாலோ பண்றது இல்ல, நம்ம நியூஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஏதாவது நியூஸ் கேட்டு கீழே பண்ணாலும் புரியாது வந்துருமோனா நமக்கு. என்ன புரியும் நமக்கு? எனக்கு தெரியும். டிவி ஃபார் எனக்கும் தெரியாது அது. ம். அதனால நாளைக்குன்றது வந்து தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பிளேட்டுக்கு என்ன வருதோ தட்ஸ் எனஃப்னு சொல்லி சில ட்ரேட் 25, 26 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பிப்ரவரியில் வந்து நான் 4 லாட் எடுக்கிறதுனால வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து நீங்க 4 இது லாட்னா அப்ப இது கிட்டத்தட்ட இந்த மந்த் இது வரைக்கும், ஸோ ஃபெப் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னைக்கு நேத்து வரைக்கும் ஓ என்ன பண்ணீங்க? வாட் ஹவு மச் யூ மேட்? ஒரு நிமிஷம் அது நான் ஒரு நிமிஷம். ஃபிப்ல வந்து 16th 1 to 16 ஐ மேட் ஆக்சுவலி அகெயின் 99,000 ஆக்சுவலி 99,000. 90,000 கிட்டத்தட்ட அரௌண்ட் ஐ மேட் அரௌண்ட் 2 lakhs in 2 months in Not January even a to 2 months, 1.5 months. yeah. No, not even touching 2 months actually. பிப்ரவரியில் நான் ட்ரேட் பண்ண டேஸ் வந்து மொத்தம் 11 days தான். சரி, ஓகேங்க. சி இது நான் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஸோ இந்த எஃபர்ட்ஸ், இந்த டிசிப்ளினா இருக்கிறது, இந்த இந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்றது வந்து மச் அப்ரிஷியேட்டட். ஸோ அதுதான் இந்த Thank ரிசல்ட்டா you. உங்களுக்கு வந்திருக்கு. ஒன் திங் ஐ வாண்ட் டு மேக் ஷுர், திஸ் இஸ் நாட் ஈஸி அண்ட் திஸ் இஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். Okay. ரைட். ஸோ ஆஸ் அ பிகினரா மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு ஓகே 19,000 20,000 போட்டு 2 மாசத்துல 1.5 மாசத்துல 2 லட்சம் பண்ணிடலாம் அப்படின்னா இல்ல அது அது எப்படி யோசிக்க இட் கூடாது. இஸ் நாட் வெரி ஈஸி. ஓகே. பண்ண முடியுங்க, பட் ரொம்ப ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் ஓகே. நீங்க எவ்வளவு கிரைண்ட் பண்ணி எவ்வளவு ஓவர் கம் பண்ணி அந்த 6 மந்த், ஐ மீன் நீங்க கரெக்ட். லாஸ்ட் ஜூன்ல அட்டன் பண்ணவர் கரெக்ட்டுங்களா? ஸோ கரெக்ட். அதுக்கப்புறம் 6 மந்த் இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போகாம இதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இதவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. தட் could be a one இல்ல reason. அதுல அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெண்டு டிசிப்ளின். ரெண்டு லாஸ் ரெண்டு லாஸையும் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ரெண்டு 2 லாஸ் அக்கௌண்ட்டையும் தான் அக்கௌண்ட்டையும் சக்சஸ். முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அகைன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் லாஸ். செகண்ட் வந்து கொஞ்சம் வச்சிருந்தேன், அதுல இருந்து எடுத்துட்டேன். போதும் நமக்கு வந்து இதுக்கு வந்து சரிப்பட மாட்டோம் போல அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டேன். கரெக்ட். ஸோ அதையும் தாண்டி இங்க வர்றது வந்து ஒரு அந்த ஜேர்னி வந்து கடினமான ஜேர்னியாக தான் இருந்திருக்கும். பட் ஐ திங்க் யூ மேட் இட். தேங்க்யூ. ஸோ அஸ் பிகினருக்கா நான் வந்து இட் இஸ் பாசிபிள், பட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். நாளைக்கே இது நினைச்சா நாளைக்கே முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம். பட் முடியும், பாசிபிலிட்டி இருக்கு. லைக் ஸோ வாட் எவர் குணா சொன்னாரோ அது மாதிரி நிறைய கஷ்டம், இதை விட நிறைய கஷ்டங்கள் வரலாம், இதை விட நிறைய சோதனைகளும் வரலாம் ஒரு ட்ரேடருக்கு. ஸோ இதையும் கடந்து மூவ் பண்ணணும்னா we can also do it. ஸோ அதுதான் இந்த செஷன்ல இருந்து நான் டேக் அவேவா எடுத்துக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி திங் டு சே நீங்க சொல்லிக்கலாம். அண்ட் ஸோ தட் வி கேன் எண்ட் தி செஷன். நம்ம எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் ஸ்லோவாக தான் நடக்கும். ஒரே நாள்லயோ நம்ம வந்து ட்ரேடிங் இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து இதை அச்சீவ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் நாளே மேனேஜரெல்லாம் ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் நாளே நம்ம வந்து லீட் ஆக முடியாது. Yeah. ஸோ பேபி ஸ்டெப் தான் ஆல்வேஸ். ஸோ ட்ரை வித் பேபி ஸ்டெப். ஸோ சாட் கூட நிறைய பேசுங்க. சாட் கூட பேசுனா அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அகைன் கிரிக்கெட் லவர்ஸ் இருந்தால் அன்னைக்கு டே நமக்கு ஃபேவர் இருந்துச்சுன்னா, நமக்கு பிச்சு நல்லா இருந்ததுன்னா, நமக்கு தகுந்த மாதிரி பவுலர் இருந்தாங்கன்னா நம்ம ஆட போறோம். நல்லா இல்லைன்னா ஆடாம அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். இல்லைன்னா வந்து ட்ரேடிங் பண்ணாம இருக்கிறது நல்லது அன்னைக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஒன்னும் ட்ரேட் செட்டப் ஃபார்ம் ஆகணும். இல்லைன்னா ட்ரேட் செட்டப் ஃபார்ம் ஆகல அப்படின்னா நீங்க ட்ரேட் செட்டப் வந்து எக்ஸ்டென்ஷன் போய் புல் பேக் ஆகுதான்னு பார்க்க தெரியணும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். சூப்பர். ஸோ நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் இந்த செஷன் வந்து எனக்கும் சரி நிறைய ட்ரேடர்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். இப்படியே பண்ணுங்க. Thank you, Suresh, and thank you for your LTS. It gave a lot of confidence to me. Thank you. Thank you. ரொம்ப சந்தோஷங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. Thank you. நன்றியும் அன்பும்.